கோவில் பூஜைலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. முதல் முறையாக இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரெயினில் நானே வீல் சேரில் தனியாக ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணேன். அது எப்படி இருக்குன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக தான் தனியாக வந்தேன். ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். தம்பி வந்து விட்டுட்டான், நிரோஜன். அங்கேருந்து பிளாட்ஃபார்ம் வரும்போது இது பாருங்கள், ஃப்ளோர் லெவல்லையே இந்த ட்ரெயின் வந்திருக்கு, நியூ வெர்ஷன். ஸ்டேஷனில் ஆள் இல்லாதால போலீஸ் வந்து என்னை ஏற்றி விட்டாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இங்கே எல்லாமே இதெல்லாம் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஷன்லேருந்து இறங்கினேன். அதே ஸ்டேஷன் மாஸ்டரு என்னை வந்து பிக்கப் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி சண்டே சர்வீஸ்ன்றதால 3 ட்ரெயின் போக வேண்டியது, ஃபாஸ்ட் ட்ரெயின் கிடையாது, மாறி மாறி போனோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஷனில் லாஸ்ட்டாக வந்து இறங்கின அதே ஸ்டேஷன் மாஸ்டர் இருந்தார், அவர் தேங்க் பண்ணேன். இப்போ 2வது ஸ்டேஷன், 2 ஸ்டாப்லேயே அடுத்த ஸ்டேஷனில் இப்போ 2வது ஸ்டேஷனில் இறங்குறேன். இறங்கி இங்கேருந்து ஒரு கனெக்டிங் ட்ரெயின், செகண்ட் ட்ரெயின் எடுக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொன்னார். 2 லிஃப்ட் ஏறி இறங்கணும். எவ்வளோ ஹம்புளாக கூடவே வந்து நம்மளை கொண்டு போய் அடுத்த ட்ரெயினில் ஏறுறவர்களும் நிற்கிறாங்க. ஏன் சில சமயத்தில் ட்ரெயின் டிலே ஆகுதுன்னா, இந்த மாதிரி டிசேபிளாக இருக்கவங்க ஏறும்போது டைம் ஆகும்போது, கனெக்டிங் ட்ரெயின் எடுக்கும்போது டைம் ஆகும். எனக்கு முன்னாடி அந்த ட்ரெயின்லேருந்து இன்னொருத்தவங்களை இறக்கி விட்டார். அந்த இடத்துல அந்த ஸ்பேஸில் என்னை கொண்டு போய் உட்கார வச்சாங்க. இதுதான் லாஸ்ட் 3rd ட்ரெயின். இங்கேருந்து வீட்டுக்கு போகிற ஸ்டேஷன் வந்துருச்சு. 20 மினிட்ஸ் ட்ரைவில் நானே வந்து அவங்க இறக்கி விட்டாங்க. வந்தேன், தம்பி காரை கொண்டு வந்தான், காரை வண்டியில் ஏற்றினேன். வந்து வீட்டில் டின்னர் சாப்பிட்டேன்.